ஏ இன்ஜினியர் ஜாப்ல 100% கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் லாங்செயின். அந்த லாங்செயினோட பேசிக்ஸ், ஒரு மாடல் எப்படி இனிஷியேட் பண்றது, அந்த மாடல் எப்படி ஏஜென்ட்டா கன்வெர்ட் பண்றது, அந்த மாடலுக்கு நம்ம எப்படி மெசேஜ் அண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், அந்த ஏஜென்ட்டுக்கு எப்படி டூல் ஆக்சஸ் நம்ம அலோவ் பண்றது, அந்த ஏஜென்ட்ல இருந்து எப்படி ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் எடுக்கிறது, மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, அண்ட் எப்படி மிடில் வேர்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பேசிக்ஸ்ல பார்க்க போறோம். அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸ்ல எம்சிபி அண்ட் மல்டி ஏஜென்ட் அண்ட் மல்டி மாடல், கஸ்டம் மிடில்வேர் எப்படி பண்றது, கார்ட் ரயில்ஸ் அண்ட் ஹியூமன் இந்த லூப் ரேக் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாங்செயினோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் langchain.com அப்படின்னு அந்த சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸஸ் மாறிக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பில்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டீப் ஏஜென்ட், லாங்செயின், லேங்கிராஃப் இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்காக பின்னாடி நம்ம கவர் பண்ணலாம். பட் பில்டிங் பிளாக் வந்து லாங்செயின் தான். ஃபர்ஸ்ட் நம்ம லாங்செயின் தான் படிக்கணும், அதுக்கப்புறம் லேங்கிராஃப், அதுக்கப்புறம் டீப் ஏஜென்ட்ஸ். ஸோ லாங்செயின், ஸோ லாங்செயின்ஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் அந்த சைட் பேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராம்ப்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கே இருக்குது, அங்கே எங்கே நீங்கள் டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராம்ப்ட் படிக்கிறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி ஃபோல்டரில் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் யூவி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பிப் இன்ஸ்டால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூவி init langchain tutorial. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சிடி லாங்செயின், நான் அந்த ப்ராஜெக்ட்ல நான் விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம யூவி யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டும் வந்துடும். இந்த இதில் டிபெண்டன்சிஸ்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதுவும் வந்துடும். இன்னொன்று ரஸ்ட்ல பில்ட் ஆயிருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் நடக்கும். நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் இதே பார்த்துக்கும். என்ன பண்ணலாம்னா யூவி விஇஎன்வி. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு மெயினாக இம்பார்ட்டண்டான தேவை அப்படின்னா லாங்செயின் வந்து தேவை. ஸோ யூவி ஆட் லாங்செயின். ஸோ நம்ம இப்போ இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க. யூவி ஆட் பண்ணுறதுனால வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லாங்செயின் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் ப்ரொவைடர் தேவை. நம்மளோட மாடல் ப்ரொவைடர் யாரு அப்படின்னா கிராக். ஸோ இவங்கள்ட்ட வந்து ஃப்ரீ ஏபிஐ கீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு, ஒரு எம்பிபி மேக் பண்ணுறதுக்கு இந்த கிராக்கோட ஏபிஐ கீ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் லாகின் ஆனதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும். பர்சனல் டிஃபால்ட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வரும். டேரெக்டாக நீங்கள் இந்த ஏபிஐ கீ போயிட்டு ஜென்ரேட் ஏபிஐ கீ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த கீ யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு சீக்ரெட் கீ. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், லாங்செயின் டுட்டோரியல் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் எக்ஸ்பிரிடேஷன் டேட் வந்து 7 days வச்சுக்கிறேன். நீங்கள் இதை 90 days கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்மிட். இப்போ இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு .env அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்மளோட சீக்ரெட் கீ எல்லாத்தையும் இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கிராக் அண்டர்ஸ்கோர் ஏபிஐ அண்டர்ஸ்கோர் கீ. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும், எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல். ஏன் அப்படின்னா இதை தான் லாங்செயின் எடுத்துக்கும். அப்படி இல்லைனாலும் அப்படின்னாலும் நம்ம லோட் பண்ணி நம்ம ஏபிஐ கீயை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஏபிஐ கீயை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தேவையான பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ லாங்செயின் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிராக் இன்ஸ்டால் பண்ணதுனால யூவி ஆட் லாங்செயின் அண்டர்ஸ்கோர் கிராக். தென் இஎன்வி லோட் பண்ணுறதுக்கு .env நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் இப்போ நம்ம படிக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம்னா, இந்த மெயின்.py வந்து நம்ம யூஸ் பண்ண போறதுல நம்ம இன்டராக்டிவ் பைத்தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இதை டெலிட் பண்ணிட்டு யூவி ஆட் நோட்புக். ஸோ இந்த நோட்புக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து IPONB ஃபைல் கிரியேட் ஆகும். அது படிக்கிறதுக்கோ, ஒரு டாபிக் படிக்கிறதுக்கோ, ஒரு டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் கிரேடில் நீங்கள் பைத்தான் ஃபைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து மெயின்
டாட் ஐபிஒய்என்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வரும், கோட் மார்க் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் வரும். கோட் இதை நம்ம ரன் பண்ணணும், கர்னல் கேட்கும். இப்போ நம்ம எந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல நம்ம நோட் புக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட், இதை கொடுக்குறோம். தென் டெஸ்ட் பண்ணிக்கலாம். print hello world. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் எப்படி இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாங்சைன்ல மாடல் வந்து 3 வேஸ்ல இனிஷியேட் பண்ணலாம். ஒன்று வந்து இன்னிட் சாட் மாடல். ஸோ அது எப்படி இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரம் லாங்சைன் டாட் சாட் மாடல் இம்போர்ட் இன்னிட் சாட் மாடல். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டாட் என்வி நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம வந்து லோட் பண்ணோம். அதுக்காக ஃப்ரம் டாட் env import load.env. ஸோ ஒரு யூஸ் கேஸ்க்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓவர் ரைட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இப்போ நீங்க டெர்மினல்ல ஏதாவது ஒரு கீ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரீசெண்டா என்ன டாட் env கொடுத்துருக்கோம்னா அதுதான் வரணும், ஓவர் ரைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து சேஃப்டிக்காக நம்ம கொடுக்குறது. ஸோ இப்போ அதனால ட்ரூன்னு வருது, ஓவர் ரைட் ஈக்குவல் ட்ரூன்னு வந்ததுனால. ஸோ இப்போ ஒரு LLM வந்து இனிஷியேட் பண்ணலாம். LLM ஈக்குவல் டு init chat model equal to. ஸோ இப்போ நம்ம கிராக்ல இருந்து ஏபிக்கு எடுத்தோம். ஸோ அந்த கிராக்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து நெட்ல போயிட்டு கிராக் மாடல் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சப்போர்ட்டட் மாடல்ஸ் அப்படின்னு வரும். இதுல கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமா மாடல் ஒன்று இருக்கு, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து மாடல் ப்ரொவைடர் என்னன்னு போடணும். மாடல் ப்ரொவைடர் கிராக். ஸோ அதில் வந்து ஜி கேப்ஸ் கிராக். ஸோ ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ LLM டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். LLM டாட் invoke. ஸோ வாட் இஸ் an LLM? ஸோ இப்போ ஆன்சர் வருது, விச் மீன்ஸ் நம்மளோட ஏபிக்கு வேலை செய்யுது, லாங்சைனும் வேலை செய்யுது. இப்போ எனக்கு இந்த ஏஐ மெசேஜ் கான்டென்ட் எனக்கு வந்து ஆன்சர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து டாட் கண்டென்ட். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னவோ அது மட்டும் தான் வேணும். ஸோ இதை ரன் பண்ணோம்னா ஆன்சர் மட்டும் வரும். ஸோ LLM ஸ்டாண்ட் ஃபார் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இது வந்து இன்னிட் சாட் மாடல். ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ் இன்னிட் சாட் மாடல். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வே. ஸோ அடுத்து வந்து மாடல் ப்ரொவைடரை வச்சே பண்ணலாம். ஒவ்வொரு ப்ரொவைடருக்கும் ஒரு மாடல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன்ஐக்கு லாங்சைன் ஓப்பன்ஐன்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம கிராக் யூஸ் பண்றதுனால கிராக்குக்கு லாங்சைன் கிராக்னு இருக்கு, நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து மாடல் ப்ரொவைடர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அவுட்லைன் ஒன்று வரும், இல்லைன்னா உங்களுக்கு மேலே வரும் உங்களோட விஎஸ்குள்ள. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் மார்க் டவுன்ல என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு மார்க் டவுன்ல வந்து ஈஸியாக இருக்கும். என்னென்ன ஹெட்டிங் செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இதுக்கு வந்து போகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மாடல் ப்ரொவைடரில் நம்ம கிராக் யூஸ் பண்ணதால ஃப்ரம் லாங்சைன் கிராக் இம்போர்ட் சாட் கிராக் அப்படின்னு இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து மாடல் நான் கொடுக்குறேன். ஸோ அதை வேற வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ மாடல் சாட் கிராக். ஸோ அதே இதில் மாடல் ஈக்குவல் டு, ஸோ நம்ம மேலே என்ன மாடல் கொடுத்தோம் அதே மாடலே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல மாடல் ப்ரொவைடர் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ ரன் மாடல் டாட் invoke what is your name. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வெறும் கான்டென்ட் மட்டும் வேணும்னா கண்டென்ட் நம்ம ஆர்டிஃபிஷியல் மாடல் நோன் எல்லாமா. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது.
செகண்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் கிரியேட் ஏஜென்ட். இது எப்படி கிரியேட் ஏஜென்ட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடலை வச்சு எப்படி ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயினானது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரியேட் ஏஜென்ட். ஸோ ஸோ இந்த கிரியேட் ஏஜென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்கும், அதை சுத்தி அதுக்கு வந்து எப்படி ஈஸியா டூல் ஆக்சஸ் கொடுக்கறது, எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத லாங்செயின் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லாங்செயின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த கிரியேட் ஏஜென்ட் தான். ஸோ ஃப்ரம் லாங்செயின் டாட் ஏஜென்ட் இம்போர்ட் கிரியேட் ஏஜென்ட். ஸோ லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏஜென்ட் ஈக்குவல் டு கிரியேட் ஏஜென்ட். ஸோ இந்த இடத்துல மாடல் ஈக்குவல் டு, ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிராக் தான் ப்ரொவைடர் யூஸ் பண்றோம், அதனால கிராக் ப்ரொவைடர் நேம் அப்புறம் அந்த மாடல் நேம். இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாடல் நேம் கொடுத்தாச்சு. தென் ரன் ஏஜென்ட் டாட் இன்வோக். பட் இதுல வந்து டிஃப்ரெண்டா இன்வோக் பண்ணணும். நீங்க மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி இன்வோக் பண்ணணும். ஒரு ஜேசான் அதுல வந்து மெசேஜஸ் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ தென் இதை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். தென் we print ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெசேஜஸ்ன்னு வந்து நம்ம தெளிவாக பிரிண்ட் பண்ணணும். அதனால இன்னும் ஒரு டிஃபால்ட்டான ஒரு பேக்கேஜஸ் ஒரு லைப்ரரி வந்து இருக்கு பைத்தான்ல, அது வந்து பிரிட்டி பிரிண்ட். ஓகே, ஸோ ஃப்ரம் பிபி பிரிண்ட் இம்போர்ட் பிபி பிரிண்ட். ஸோ இந்த இடத்துல இன்னொரு பி ஆட் பண்ணிட்டு நம்ம போட்டோம்னா இப்படி கீழே வரும். ஸோ இந்த மெசேஜஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, ஹியூமன் மெசேஜஸ், ஏஐ மெசேஜஸ் இருக்கு. ஹியூமன் மெசேஜ் நம்ம என்ன கேட்டோம் அதுதான். ஸோ வாட் இஸ் யுவர் நேம், இது ஏ வந்து ரிப்ளை பண்ணுறது ஐ டோன்ட் ஹாவ் அ பர்சனல் நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மெசேஜஸ் பத்தி பின்னாடி டாபிக்ஸ்ல படிப்போம். பட் எனக்கு எப்படி இந்த ஆன்சர் மட்டும் எடுக்கிறது, ஏன்னா மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட் கண்டென்ட் போட்டோம், இங்க அப்படி போட முடியாது. ஸோ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ், இப்போ மெசேஜஸ்க்குள்ள தான் இது இருக்கு. அப்போ மெசேஜஸ் எனக்கு வந்து எத்தனை மெசேஜஸ் வந்தாலும் கடைசியில் இருக்க மெசேஜஸ் தான் வேணும். அதனால அதை வந்து ஃபில்டர் பண்றோம், ஸ்லைஸ் பண்றோம். -1 அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வேணும். கண்டென்ட் இது பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் அதே தான். இந்த கடைசியில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதுதான். ஸோ இப்போ நீங்க ஏஜென்ட் கிரியேட் ஏஜென்ட்ல மட்டும் நீங்க ரெஸ்பான்ஸ், கடைசி மெசேஜ், அதில் ஸ்லைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். ஸோ இதுதான் 3 வே ஆஃப் காலிங் யூசிங் மாடல் இன் லாங்செயின். ஸோ இனிட் சேட் மாடல் ப்ரொவைடர் மூலியமா கால் பண்ணலாம், கிரியேட் ஏஜென்ட் மூலியமா கால் பண்ணலாம். இதுதான் வந்து காமனான ஸ்டெப். ஸோ இப்போ நீங்க மாடல் யூசிங் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இன்வோக் அதெல்லாம் பாத்தீங்க. இன்னொரு மெத்தட் இருக்கு ஸ்ட்ரீமிங். இப்போ நீங்க சாட்ஜிபில டைப் பண்றப்ப பாத்தீங்கன்னா வேர்ட் பை வேர்டு வந்து ஸ்ட்ரீம் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரீமிங். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதே ஏஜென்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் லைக் ஸ்ட்ரீம் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இன்வோக்கு பதிலாக ஸ்ட்ரீம்னு போடணும். ஸோ கோடில் போட்டுக்கிறேன், இது மார்க் டவுன். ஸோ ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு போட்டு கமா, ஏன்னா நம்மளுக்கு நிறைய மெசேஜ் இருந்தால் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். டெல் மீ 10 jokes. ஓகே, தென் ஸ்ட்ரீம் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் மோட் இஸ் ஈக்குவல் டு மெசேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் ரெஸ்பான்ஸ் வந்துடுது. ஸோ ஃபார் டோக்கன் கமா then let's say like j in stream response கமா. ஸோ இதுல இந்த ஸ்ட்ரீம் ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா டோக்கனும் வரும், மெட்டா டேட்டாவும் வரும். நம்மளுக்கு மெட்டா டேட்டா தேவையில்லை, அதனால ஜேன் கொடுத்துருக்கேன்.
இப்போ டோக்கன் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் இப்போ டோக்கன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் எனக்கு வேணும். டோக்கன் டாட் கண்டென்ட் கமா எண்ட் கமா ப்ளஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூ. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்க வேகமா வந்துச்சா? ஸோ இப்போ நான் திருப்பி கிளியர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்க. லைக் லெட்ஸ் சே லைக் ஒரு லெட் மீ ஆட் 20 ஜோக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் சார்ஜிபிள் அந்த மாதிரி கிராக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வேகமாக வந்திருக்கு. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெயிட் பண்ணாது. ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் ஒரு ஜோக் ஜென்ரேட் ஆனால் இங்கே வந்துடும், இன்னொரு ஜோக் ஜென்ரேட் ஆனால் இங்கே வந்துடும். ஃபுல் ஜோக்குக்கும் வெயிட் பண்ணாது. ஸோ இதான் அந்த ஸ்ட்ரீம் மெத்தட். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஸ்ட்ரீம் மெத்தட். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரொடக்ஷன் கிரேடில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் மெத்தட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஹோல் ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆனாலுமே நம்ம பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கோ இல்லை இந்த ஏபிஐலேருந்தோ நம்ம பேக் எண்டுக்கோ நம்ம அனுப்பிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 4-5 கொஸ்டின் ஒரே டைம்ல கேட்கலாம். அது வந்து பேட்ச் ஸ்டெப். ஓகேவா? பேட்ச் மெத்தட். ஸோ பேட்ச் மெத்தட். ஸோ அதே மாதிரி பேட்ச்ல பார்த்தீங்கன்னா பேட்ச் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு agent டாட் invoke சாரி பேட்ச் ஸோ பேட்ச்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட் தேவைப்படும். ஏன்னா 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால. தென் இதுல வந்து மெசேஜஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் நேம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி ஒரு கமா போட்டுக்கலாம். கமா நெக்ஸ்ட் கொஸ்டின் மெசேஜஸ் who created you. ஸோ இப்போ ரன் பண்றோம். ஸோ இப்போ இதுல பேட்ச் ரெஸ்பான்ஸ்னு போடலாம். இப்போ இதுல 2 வந்துருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் ஒரு ஒரு மெசேஜ் அதுக்குள்ள ஹியூமன் மெசேஜஸ் ஒரு ஏ மெசேஜ், அடுத்த மெசேஜ் ஹியூமன் மெசேஜ் ஒரு ஏ மெசேஜ். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் கொஸ்டின். ஸோ இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் தான். ஃபார் ஐ இன் பேட்ச் ரெஸ்பான்ஸ் பிரிண்ட் ஐ. ஸோ இப்போ 2 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இது வந்திருக்கு. பட் இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டும் எடுக்கணும். எப்படி எடுப்போம்? லைக் மெசேஜஸ் எனக்கு லாஸ்ட் ட்ரங்கேட் மட்டும் வேணும். ஸோ -1 டாட் கண்டென்ட், இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியல, எது டிஃப்ரென்ஸ்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு டேஷ் போட்டுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர், இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ மாடலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ சிம்பிள் இனிட் சேட் மெத்தட், மாடல் ப்ரொவைடர் மூலியமா எப்படி இனிஷியேட் பண்ணுறது, அண்ட் ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்ட்ரீம் மெத்தட், இன்வோக் மெத்தட் அண்ட் பேட்ச் மெத்தட், இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுதான் மாடல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ இனி எல்லாத்தோட இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் ஏஜென்ட்டே உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வரும் மாடல், டூல்ஸ், சிஸ்டம் ப்ரான், மிடில்வேர், ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட், இது எல்லாமே செக் பாயிண்டர், இதான் வந்து உங்களுக்கு மெமரி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது மெசேஜஸ். ஸோ இந்த மெசேஜஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் மெசேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெசேஜ், தென் ஹியூமன் மெசேஜ், தென் டூல் மெசேஜ், தென் ஏஐ மெசேஜ்.
ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த பேட்ச், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏஜென்ட்டோட பிரிண்ட் பண்ணோம் இல்லையா ரெஸ்பான்ஸை, பிரிண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து ஏஜென்ட்டோட ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். இப்போ இதை வந்து பிபி பிரிண்ட் வந்து பண்ணுவோம், பிரிட்டி பிரிண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹியூமன் மெசேஜ். ஹியூமன் மெசேஜஸ்னா என்ன? ஸோ இப்போ நம்ம கேட்குற கொஸ்டின்ஸஸ், ஓகேவா? ஸோ யூசரோட கொஸ்டின்ஸ், ஓகே. ஸோ அது வந்து யூசரோட கொஸ்டின். தென் ஏஐ மெசேஜ்னா என்ன? ஏஐயோட மெசேஜ், லைக் அந்த எல்எல்எம்மோட ஆன்சர். ஸோ சிஸ்டம் மெசேஜஸ்னா என்ன அப்படின்னா, ப்ராம்ப்டோட நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட், அதான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஸோ அதனால வந்து ப்ராம்ப்ட், ஓகேவா? நம்ம என்ன ப்ராம்ப்ட் மெசேஜஸ்னு வச்சுக்கலாம், ப்ராம்ப்ட் மெசேஜ், ஓகேவா? ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட், ஆக்சுவலி பேசிக்காக சொல்லணும்னா இது வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஸோ இந்த டூல் மெசேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த ஏஜென்ட் வந்து ஒரு டூலை கால் பண்ணும் இல்லையா, ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து டூல் மெசேஜ் அப்படின்னு வந்து வரும். ஸோ டூல் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை தவிர நீங்க இதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா பண்ண தேவையில்லை. ஸோ ஏன்னா நீங்க லாங்சைன் போனீங்க அப்படின்னா, லைக் இந்த மெசேஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஹியூமன் மெசேஜஸ், டெக்ஸ்ட் மெசேஜ், லைக் ஏஐ மெசேஜ், டூல் மெசேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ப்ராம்ப்ட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராம்ப்ட். ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் இதில் கவனிச்சிருந்தீங்கன்னா, லாங்சைன் ஃப்ரேம் ஒர்க்கில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ப்ராம்ப்டே இருக்காது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ முதல்ல இந்த வே பேக் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஹைப்பாக போயிட்டு இருந்துச்சு. லைக் எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், 0 ஷாட் 1 ஷாட், ஸோ அந்த மாதிரி எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், அப்படி எப்படி ப்ராம்ப்ட்லாம் கொடுக்கணும், எப்படி ஸ்ட்ரக்சர்டாக நம்ம வந்து கொடுத்து எப்படி அவுட்புட் எடுக்கணும், எல்லாமே ப்ராம்ப்ட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஃபீஸிபிளாக இல்லை, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த கான்டெக்ட் இன்ஜினியரிங் வந்து வந்துச்சு. ஸோ இதில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த கான்டெக்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு. இதில் ப்ராம்ப்ட் கிடையாது ஆக்சுவலாக, ஆனால் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்கு. அது எங்கே அப்படின்னா, நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு செக்ஷனுக்குள்ளே போகணும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எஸ்டிகே இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு வச்சிருவோம், லாங்சைன்ல இருந்து என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் லாங்சைன் எஸ்டிகே வந்து போகிறோம். இது இன்னொரு சைடு ஓப்பன் ஆகும். இந்த லாங்சைன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. லாங்சைன் கோர் இருக்கு, லாங்சைன் எம்சிபி இருக்கு, எம்சிபி அடாப்டர் இருக்கு. இது வந்து எம்சிபியை வந்து கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர், இது வந்து ரேக்ல யூஸ் ஆகும். லாங்சைன் கிளாசிக் இருக்கு, இது வந்து ஓல்டு வெர்ஷன், இப்போதைக்கு இதை டெஸ்ட் பண்ண வேணாம். லாங்சைன் கோருக்குள்ள போனீங்க அப்படின்னா இதுல தான் உங்களோட அந்த பிடிஎஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றது, டாக்குமெண்ட் கேஷிங்க்கு, அவுட்புட்க்கு, ஸோ ரேக்குக்கு தேவையான வெக்டர் ஸ்டோரி எல்லாமே மேக்ஸிமம் இதில் இதுக்குள்ள தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட்னு இருக்கும். ஸோ ஏபி ப்ராம்ப்ட்ஸ். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மட்டும்தான் இருக்கு இப்போ இந்த இதுல டாக்குமெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்க லாங்சைன் கோர் டாட் ப்ராம்ப்ட் டாட் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு தான் நீங்க கொடுத்து வந்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் லாங்சைன் டேஷ் கோர் டாட் ப்ராம்ப்ட். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து இப்போ லாங்சைன் கோருக்குள்ள தான் இருக்கு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த லாங்சைன் பேக்கேஜஸ்க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா லாங்சைன் கோர் வந்து வந்துடும். இப்போ நம்ம பைட்டாமில் போய் பார்த்தோம்னா இந்த லாங்சைன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளேயே லாங்சைன் கோர் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இம்போர்ட் சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ஸோ இது வந்து ரன் பண்றேன், ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, ஸோ கண்ட்ரோல் எழுதிட்டு இந்த ப்ராம்ப்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ எங்க இருக்கும் அப்படின்னா இஎன்விக்குள்ள லாங்சைன் கோர் பேக்கேஜஸ்க்குள்ள இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம .envக்குள்ள தானே இருக்கும். ஸோ அந்த லாங்சைன் கோருக்குள்ள இருக்கும். ஸோ இதுல என்னென்ன ப்ராம்ப்ட் டைப் இருக்குன்னு பாருங்க. ஏஐ மெசேஜ் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட், பேஸ் ப்ராம்ப்ட், இத்தனை ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கு. இதுல பிரிட்டி ஃபேமஸ் வந்து என்னன்னா சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் தான் ஃபேமஸ், ஓகேவா? ஸோ பட் ஆனா இவ்வளவு வந்து நீங்க படிக்க தேவையில்லை. இப்போ ப்ராம்ப்டே ஏன் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மோஸ்ட் மாடல்ஸ் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா வந்து லாங்சைன்ல கண்ட்ரோல் பண்ணலாம்.
ப்ராம்ப்டை வந்து நீங்க வந்து நார்மலா போட்டாலே போதும். இதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சு நீங்க வந்து ஜீரோ ஷாட் கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க பண்ணலாம். பட் நீங்க இதுல வந்து இப்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ அதான் மெயினான கோர். ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டெம்ப்ளேட்டை மட்டும் எடுத்துட்டு இது எப்படி ஏஜென்ட்ல யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேஸ்ட். ஸோ இது வந்து என்னன்னா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி இந்த இதை கால் பண்ணிட்டு சாட் ப்ராம் டெம்ப்ளேட் சிஸ்டம் மெசேஜ் நம்ம மேலே படிச்சோம் இல்லையா, சிஸ்டம் மெசேஜ், ஹியூமன் மெசேஜ், டூல் மெசேஜ், ஏஐ மெசேஜ்னு. ஸோ சிஸ்டம் மெசேஜ் நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு சொன்னேன். விச் இஸ் நத்திங் பட் யுவர் நேம் இஸ். நான் வந்து இதில் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லைக் இதில் வந்து என்னன்னா யுவர் நேம் இஸ் சாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஸோ ஏஜென்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து என்னன்னா சிஸ்டம் மெசேஜஸ், சிஸ்டம் மெசேஜ் அண்ட் ஹியூமன் மெசேஜ். இது வந்து என்னன்னா கான்வர்சேஷன் நடந்திருக்கு. ஹலோ ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குது. ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து ஹியூமன் வந்து கேள்வி கேட்கறான். அடுத்து ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன ஹியூமன் வந்து என்ன கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா, ஸோ இன்வோக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ராம்ப்ட் வேல்யூ இருக்குல்ல, ஸோ இதை நம்ம ரன் பண்றோம். இப்போ ப்ராம்ப்ட் வேல்யூ நான் டைப் பண்றேன். அதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. ப்ராம்ப்ட் வேல்யூ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மெசேஜஸ், அதுல சிஸ்டம் மெசேஜஸ். ஸோ இதை வந்து பிபி பிரிண்ட் பண்ணலாம். பிபி பிரிண்ட். ஸோ பிபி பிரிண்ட் பண்ணாலுமே அப்படிதான் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ், சிஸ்டம் மெசேஜஸ், ஹியூமன் மெசேஜ் வந்திருக்கு. தென் ஏஐ மெசேஜஸ் வந்து வந்திருக்கு. கரெக்டா? நம்ம எப்படி என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர்ல தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஏஜென்ட் டாட் இன்வோக் இன்வோக். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், மெசேஜஸ், சாரி, ஸோ மெசேஜஸ் இதுல பாஸ் பண்ணுவோம். லைக் ப்ராம்ப்ட் வேல்யூ அப்படின்னு பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னன்னா யூசரோட கொஸ்டின்ஸை வந்து இதுல பாஸ் பண்றோம். அப்போ இந்த ப்ராம்ப்ட் வேல்யூல இவ்வளோ இருக்கு, நம்ம இந்த டைப் பண்ணது இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து நீங்க வந்து எரர் வருது. இதுல டைரக்டாவே நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மெசேஜஸ் அப்படின்னு போட தேவையில்லை. நம்ம டைரக்டாவே ப்ராம்ப்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து வருது. ஸோ இதுல பாருங்க, நம்ம சிஸ்டம் மெசேஜஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்க சிஸ்டம் கொடுத்துருக்கிறது தான் சிஸ்டம் மெசேஜ் சொன்னோம். ஸோ சிஸ்டம் மெசேஜஸ் வந்திருக்கு. நம்ம என்ன டைப் பண்ணிருக்கோம், ஏஐ மெசேஜஸ், ஹியூமன் மெசேஜ், ஏஐ மெசேஜ். அது ஹியூமன் நம்ம கேள்வி கேட்டோம், வாட் இஸ் யுவர் நேம் கேள்வி கேட்டோம். ஏஐ மெசேஜஸ் வந்திருக்கு, மை நேம் இஸ் சாம். இதுல ஒரு கேள்வி, இது எப்படி வந்து மை நேம் இஸ் சாம்னு வந்து சொல்லுது? இது யார் நேம் வச்சா? ஸோ இங்க என்னன்னா இங்க நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் யுவர் நேம் இஸ் சாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டைப் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பேசிஸ் ஃபார் த மெமரி. இப்போ நான் வந்து கேள்வி கேட்டேன் அப்படின்னா ஆன்சர் பண்ணுது. ஸோ விச் இஸ் பேசிஸ் ஃபார் த மெமரி. இப்போ நான் இப்போ இந்த ஏஜென்ட்டை நான் கேள்வி கேட்குறேன். மெசேஜஸ், இப்போ கேள்வி கேட்போம். வாட் இஸ் யுவர் நேம்? இதுக்கு வந்து ஆன்சர் தெரியாது. பட் ஆனா இதுக்கு ஏன் தெரியுது? ஏன்னா நம்ம ப்ராம்ப்ட்ல கொடுத்துருக்கோம், அதனால இதுக்கு வந்து ஆன்சர் தெரியுது. ஓகேவா? ஸோ இதனாலதான் ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ரோல்ஸை கொடுக்கலாம், நேம்ஸ் கொடுக்கலாம். அது அது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம அது எப்படி ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம இந்த மாதிரி இல்லாம நார்மலா எப்படி ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க வந்து சிஸ்டம் சிஸ்டம் PROMPT prompt equal to. ஸோ நம்ம ட்ரிபிள் கோட் போட்டுக்கலாம். ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஸோ யுவர் நேம் இஸ் சாம். ஓகே. ஸோ யூ ஆர் an chatbot assistant. Okay. Working in
working in let's say like ABC fintech. Okay, so company phone number is plus அப்படியே ஒரு நம்பரை போட்டு வச்சுருவோம். Then email is நம்ம என்ன சொல்லலாம் like abc at fintech abc fintech abc fintech.in வச்சு ஸோ இது வச்சுருவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட். இப்போ இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டை வந்து நம்ம எப்படி கிரியேட் ஏஜென்ட்ல இம்போர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கிரியேட் ஏஜென்ட் வந்து மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கிரியேட் ஏஜென்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைக் ஏஜென்ட் ஈக்குவல் டு இது மாதிரி ஏஜென்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்காக பண்ணுறதுனால சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஏஜென்ட் நான் வைக்கிறேன். நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கிரியேட் ஏஜென்ட், தென் கிரியேட் ஏஜென்ட். ஸோ இதில் வந்து என்ன, ஸோ மேலே இருக்கிறத அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ஏஜென்ட், ஸோ இதில் இருக்கிற இந்த மாடலை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் கிட்ட போகிறோம். ஸோ கிரியேட் ஏஜென்ட், ஸோ கிரியேட் ஏஜென்ட் இந்த மாடல் வந்து இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு ஒரு திங்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆர்குமெண்ட்ல இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டை இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஏஜென்ட்டை இப்போ கேட்போம். டாட் இன்வோக் மெசேஜஸ் ஃபார் யூ. அப்புறம் வாட்ஸ் யுவர் கம்பெனி நேம், வாட் இஸ் யுவர் கம்பெனி நேம். ஓகே, ரன் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன வந்திருக்கு, ஸோ வழக்கம் போல் நமக்கு இதுல இருந்து மெசேஜஸ் மட்டும் வேணும். லெட்ஸ் சே லைக் மெசேஜஸ். ஓகே, சாரி, ஸோ ரெஸ்பான்ஸில் போடலாம். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் மெசேஜஸ் ஒன் டாட் content. So I am Sam. Okay, this is nice. So இது வந்து சொல்லுது I am Sam. I work as a chatbot assistant in ABC Fintech. We are a financial technology company. So done. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹாலுசினேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா இங்க ஃபினான்ஷியல் கம்பெனி டெக் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. ஏன்னா ஃபின்டெக் அப்படிங்கிற ஃபினான்ஷியல் டெக் கம்பெனி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ திஸ் இஸ் ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ராம்ப்ட். நீங்கள் நார்மலாக இப்படியே ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து தப்பு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமான சேட் ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது கிடையாது. நீங்கள் நார்மலாகவே சிஸ்டம் ப்ராம்ப்ட் இப்படி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மாடல் எப்படி பண்றதுன்னு பார்த்துருக்கோம், ஒரு ஏஜென்ட் எப்படி பண்றது, மெசேஜஸ் பார்த்துருக்கோம், ப்ராம்ப்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டூல். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டூல்ஸ். ஸோ இது லைக் லாங்செயின்ல டிஃபால்ட்டாவே நிறைய டூல்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ லாங்செயின் போயிட்டு நீங்க வந்து டூல்ஸஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கஸ்டமாவும் நம்ம டூல்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திங்ஸஸ் வந்து இருக்கு. பட் நம்ம எப்படி கஸ்டமா கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் லாங்செயின் டாட் இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா டூல்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த டூல்ஸ் இம்போர்ட்
டூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டூல்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் லாங்சைன்ல இருக்கு. எதுக்கு இந்த டூல்ஸஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ ஒரு ஏஜென்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூல் பாத்துக்கங்க, சர்ச் டேட்டா பேசஸ் இருக்கு. இப்போ ஒரு ஏஜென்ட் இருக்கு, அதுல வந்து டேட்டா பேஸ்ல சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பேரு பார்த்துட்டு இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிட்டரலா சொல்லணும்னா இது வந்து டூலுக்கான ஒரு ப்ராம்ப்ட். ஓகேவா? இந்த டூல்ல எப்படி என்னென்ன இருக்கு, எப்படி இது யூஸ் பண்ணணும், எப்போ இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு எல்எல்எம் எல்எல்எம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டூலை வந்து, அதாவது இந்த ஃபங்க்ஷன், ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் டூலை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணும். லாங்சைன் தான் டூலை ரன் பண்ணும். டூல்ல இருந்து வர அவுட்புட் திருப்பி எல்எல்எம்க்கு போகும். எல்எல்எம் டூல் ரன் பண்ணாது. ஓகேவா? ஸோ எந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்க யூஸ் பண்றீங்களோ, எந்த ஹார்னஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுதான் ரன் பண்ணும். நிறைய பேர் வந்து எல்எல்எம் டூல் ரன் பண்ணும், எல்எல்எம் டூல் ரன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, எல்எல்எம் வந்து டூல் ரன் பண்ணாது. எல்எல்எம் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துட்டு ஓகே இதை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். லாங்சைன் தான் அந்த ஃபங்க்ஷன் காலை ரன் பண்ணும். ரன் பண்ணிட்டு டூல் மெசேஜ்ல திருப்பி ஏஜென்ட்டுக்கு உள்ள போகும். ஏஜென்ட் அதை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் நடக்குது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு கஸ்டம் டூல் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இம்போர்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெட் வெதர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெட் மெத்தடை வந்து நம்ம கால் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் WTTR டாட் இன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெதர். இப்போ ஒரு சிட்டி நேம், இப்போ சென்னைன்னு போட்டோம்னா கரண்டா சென்னையில என்ன வெதர் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ரன் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். தென் வி கால் த ஃபங்க்ஷன். தென் சிட்டி நேம் வந்து போடணும். ஸோ சென்னை, லைக் எப்படி போடலாம், CHTNNAI சென்னைன்னு போடுறோம். ஸோ இது வந்து என்னன்னா அந்த ஏபிஐ கால் பண்ணிட்டு சென்னையில் இப்போ என்ன வெதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 36 டிகிரி செல்சியஸ் இன் சென்னை. ஸோ இதுதான் அந்த ஏபிஐ. இது வந்து ரியல் டைம் ஏபிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா 32. ஸோ இது ரியல் டைம் வெதர். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஏபிஐ. இப்ப இந்த வெதர் ஏபிக்கான ஆக்சஸை நம்ம ஏஜென்ட் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க முடியும்? டூல் மூலியமா தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன். கரெக்டா? இது எப்படி நம்ம டூலா மாத்துறது அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த டூல் இருக்கு இல்லையா, அந்த டூல் டெக்கரேட்டரை நம்ம இதுல போடணும். ஸோ இந்த டெக்கரேட்டர் நம்ம போடணும். இப்போ இது டூலா மாறிடுச்சு. ஸோ இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட், எந்த ஃபங்க்ஷன் எழுதினாலும் நம்ம வந்து இது எக்ஸ்பிளைன் நம்ம புரியறதுக்காக ஒரு டாக் ஸ்ட்ரிங் வந்து எழுதுவோம். கரெக்டா? ஆனா இந்த இடத்துல இந்த டூல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஓப்பனா சொல்லணும்னா இதுதான் டூல் ப்ராம்ப்ட். டூலுக்கான இந்த டூல்ல என்ன இருக்கு, எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்எல்எம்க்கு சொல்லக்கூடியது. இதை வச்சுதான் இந்த டூலை சூஸ் பண்ணும், லாங்சைனை தான் ரன் பண்ணும். ஸோ இதை திருப்பி நம்ம ரன் பண்ணுவோம். டூல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிரியேட் ஏஜென்ட்ட போவோம். ஸோ இங்க போயிட்டு வெதர் ஏஜென்ட்னு கால் பண்ணுவோம். வெதர் அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட் ஈக்குவல் டு பேஸ்ட் இட். இந்த சிஸ்டம் ஏஜென்ட் தூக்கிடுவோம். ஸோ இது இருக்கு, சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து இருக்கு. சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால நம்ம இது பண்ணுவோம். யூ ஆர் அ வெதர் ஏஜென்ட் who tells weather for the region அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு ரேண்டமா ஒரு இதை போட்டுடலாம். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். டூல்ஸ் அப்படின்னு கால் பண்ணிட்டு ஸோ அகைன் இது வந்து ஒரு டூல் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம நிறைய டூல் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து என்னன்னா ஒரு டிக்ல போட்டுட்டு கெட் வெதர் அப்படின்னு நம்ம கால் பண்ணிடுறோம். ஸோ டன். ஸோ இதை இது பண்ணிட்டு நம்ம வெதர் ஏஜென்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது நீங்க பாருங்க. இப்போ எப்படி இது லாங்சைன் ஏன் எல்லாரும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு இது ஒரு ரீசன். லாங்சைன் டாட் இன்வோக். நான் வந்து என்ன கேட்கிறேன் அப்படின்னா மெசேஜஸ். இப்போ மெசேஜஸ் வந்து என்ன கேட்கிறேன், ஹாய்
ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறேன். இப்போ ஆன்சர் என்ன வருது? ஹியூமன் மெசேஜஸ் வருது, ஏஐ மெசேஜஸ் வந்து வருது. கரெக்டா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஹாய், வாட் இஸ் த வெதர் இன் சென்னை? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஜென்ட் வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா டூலை வந்து கால் பண்ணலை, ஏன்னா அது ஜெனரலா கேட்குறாங்க. என்ன நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க, அதை ஆன்சர் பண்ணுது. இப்போ நான் வெதர் என்னன்னு கேட்குறேன். இப்போ அந்த டூல் இருக்கு இல்லையா, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த டூல் இதை வந்து ரன் பண்ணிட்டு ஓகே அப்போ ரியல் டைம் வெதருக்கு இந்த டூல் நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு இனிஷியேட் பண்ணும். லாங்சன் அதை ரன் பண்ணி திருப்பி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல். இப்போ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் நம்ம கால் பண்ணோம்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த கரண்ட் டெம்பரேச்சர் இன் சென்னை அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மெசேஜஸ் வந்து கால் பண்ணலாம். மெசேஜஸ் -1 டாட் கண்டென்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் வெதர் டெம்பரேச்சர் சென்னைன்னு வருது. இது என்ன என்ன இது ஒண்ணுமே இதாலேயே ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ இப்போ வெறும் ரெஸ்பான்ஸை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆனா டூல் மெசேஜ்ல இருந்து 36 டிகிரி செல்சியஸ்னு வந்திருக்கு. ஏன் இருக்கு வரல அப்படின்னா ரீசன் ஒரே ஒரு ரீசன். நான் பர்பஸா ஏன் இந்த மாடல் எடுத்தேன் அப்படின்னா இந்த மாடல் டூல் காலிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க எல்எல்எம் மாடல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டூல் காலிங் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதனாலதான் ப்ரொவைடர்ஸ்ல போயிட்டு இங்க போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லைக் இந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவா கொடுக்கல. பட் இந்த வெர்சடைல் அப்படிங்கிறது டூல் காலிங் பண்ணும். இப்ப நீங்க ஓப்பன் ஏஐ யூஸ் பண்றீங்க இல்ல ஒரு கிளாடோட இது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது டூல் காலிங் இருக்கா இல்ல ரீசனிங் இருக்கா உங்களோட ஃபீச்சருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ஜென்ரல் மாடல், இதுல வந்து டூல் காலிங் கிடையாது. ஓகே, இது நல்லா பண்ணல. இப்ப ஒண்ணுமே நம்ம பண்ணாம வெறும் மாடலை மட்டும் நம்ம மாத்தலாம். ஓகே, மாடலை மட்டும் மாத்திட்டு இந்த இடத்துல போவாரியும் கேட்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஐ எம் எ வெதர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து ஸோ இது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் எ வெதர் ஏஜென்ட், ஐ கேன் ப்ரொவைட் வித் வெதர் கண்டிஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் ஸோ வெறும் எல்எல்எம் மட்டும் நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ வெறும் எல்எல்எம் மட்டும் நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இதில் இப்போ இங்கே போயிட்டு நம்ம இதில் ரன் பண்ணி பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா இப்போ கரெக்டாக வருது. The weather in Chennai is 36 degrees Celsius. It's likely to be a hot and sunny day with a high temperature and low humidity. I would recommend stay hydrated. ஸோ இதெல்லாம் வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு ரெஸ்பான்ஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் மெசேஜஸ் வந்து நடந்திருக்கு, அடுத்து ஏஐ மெசேஜ் நடந்திருக்கு. கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, கண்டென்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஏன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இட் டிசைட் டூல் கால் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கு? ஆர்குமெண்ட்ல சிட்டியில வந்து சென்னைன்னு போட்டிருக்கு. ஏன்னா நம்ம கேட்டது வந்து சென்னை. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் வெதர். ஓகேவா? அதுதான் டைப் வந்து ஃபங்க்ஷன். மெட்டா டேட்டா அதோட டோக்கன்லாம் வந்திருக்கும், எவ்வளோ டோக்கன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த டூல் வந்து ரன் ஆகும். ஸோ லாங்சின் வந்து ரன் பண்ணும். அதுக்கப்புறம் சென்னை 36 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் ஏஐ மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் உள்ள போனதும் சென்னை இந்த வெதர் இன் சென்னை 36 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டூல் கிரியேஷன் பண்ணாலும் அந்த மாடல் வந்து டூல் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம டூல் கிரியேஷன் மாடலுக்கு. ஸோ இதுல மெயின் என்ன அப்படின்னா டூல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணாலும் அந்த மாடல் வந்து டூல் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாடல் சாய்ஸஸ் வந்து வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம வந்து டூல்ஸ், ப்ராம்ப்ட், மெசேஜஸ், ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா இட் லைக் டு பி ஹாட் அண்ட் சன்னி அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரா வேணும்.
என்ன என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லைக் ஒரு ஒரு ஜேசானா வேணும், ஒரு ஜேசானா வேணும். அது அது மூலியமா என்னால வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் அப்படின்னு போட்டு எனக்கு அதுல வந்து வரணும். லைக் சென்னை சென்னை சிட்டின்னு போட்டு ஒரு சென்னைன்னு வரணும். அது என்ன டெம்பரேச்சர்னு வரணும். ஸோ அந்த மாதிரி டிசையர்ட் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ லேங் செயின்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட். ஸோ எல்எல்எம்லயே ரொம்ப இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இப்போ சென்னை 36 டிகிரி செல்சியஸ் லைக்லி டு பி ஹாட் சன்னி டேன்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். நான் மார்க்டவுன்ல போடுறேன். ஓகே. ஸோ இது இருக்கு. இப்ப நான் திருப்பி இந்த கொஸ்டினை நான் ரன் பண்றேன். ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஆ இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ ஒரே கொஸ்டின் தான், ஆனா ஆன்சர் வந்து வேற. ஆன்சர் வந்து வேறனா கருத்து ஒண்ணுதான், ஆனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. ஸோ எல்எல்எம்னாலே அப்படிதான். ஸோ லைக் ஒரு டைம் ஆன்சர் வந்தது அவங்களால திருப்பி எடுக்க முடியாது. ஆனா எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அவுட்புட் வேணும், நம்ம ஆன்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இது வந்து சிட்டி வந்து எனக்கு சென்னைன்னு சொல்லு, 36 டிகிரின்னு சொல்லு, ஹாட் டே அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர்ல எடுக்கலாம். நம்ம அதை ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்க யூஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல வந்தா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்க முடியாது, நம்மளுக்கு ஜேசான்ல சென்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட்ல மெயினான இது என்ன அப்படின்னா பைடான்டிக் இருக்கு, டைப்பிங் இருக்கு. பைடான்டிக் வந்து ரன் டைம்ல ரன் ஆகிறதுனால கொஞ்சம் ஹெவியா இருக்கும், டைப்பிங் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் பைடான்டிக் பைடான்டிக் அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாங்சைன் இன்ஸ்டால் பண்றப்ப உங்களுக்கு வந்து பைடான்டிக் வந்து வந்துடும். ஸோ இதுல வந்து இம்போர்ட் இம்போர்ட் பேஸ் மாடல் கமா ஃபீல்டு. ஓகே. ஸோ ஃபீல்டு ஸோ ஃபீல்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து தயாரிக்கணும். கிளாஸ். ஸோ இதுல வந்து என்னன்னா வெதர் 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 ரெஸ்பான்ஸ் நான் வச்சுக்கிறேன். ரெஸ்பான்ஸ் ரெஸ் யூஎன்எஃப்இ ரெஸ்பான்ஸ். ஸோ இதுல வந்து அந்த பேஸ் மாடல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பேஸ் மாடல். ஸோ இப்போ வந்து ஒரு பைடான்டிக் கிளாஸ் தான் மாறி இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா எனக்கு வந்து சிட்டி வேணும். எனக்கு வந்து இந்த வளவளன்னு டெக்ஸ்ட்லாம் வேணாம், எனக்கு வந்து சிட்டி வேணும். ஸோ அது வந்து என்ன டைப்னா எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஈக்குவல் டு ஃபீல்டு. ஃபீல்ட் இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நார்மலா நீங்க வந்து பைடான்டிக் எழுதுறீங்க, ஒரு ஃபாஸ்ட் ஏபி அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு அப்படின்னா இன்னொரு டெவலப்பர் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி. அதாவது இப்ப சிட்டி அப்படின்னா இந்த இடத்துல நீ என்னத்த வந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்எல்எம் கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சிட்டி சிட்டி யூசர் யூசர் ஆஸ்க்டு சிட்டின்னு வச்சுக்கலாம். யூசர் ஆஸ்க்டு சிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே தான். ஸோ டெம்பரேச்சர் டெம்ப்னு வச்சுக்கிறேன். லைக் ஐஎன்டி டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ்ல வரும். ஸோ அதனால இதையும் எஸ்டிஆர்லேயே வச்சுக்கலாம். ஸோ எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஃபீல்ட் அதே தான். ஸோ ஃபீல்ட் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் த சிட்டி. ஓகே. தட்ஸ் இட். இப்ப இது இல்லாம நான் வந்து என்ன கேட்கிறேன், இது ஃபங்க்ஷன்ஸ்லயே வந்துருது கரெக்டா. சிட்டி இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா கண்டிஷன். ஓகே. கண்டிஷன் அப்படின்னு போடுறேன். கண்டிஷன் கண்டிஷன் அப்படின்னு போடுறேன். ஸோ கண்டிஷன் எஸ்டிஆர் எஸ்டிஆர் எல்லாமே எஸ்டிஆர்லேயே வச்சிருக்கேன் ஸோ இப்போதைக்கு. பட் நீங்க இன்ட்டு எல்லாமே நீங்க வந்து போடலாம். ஸோ ஃபீல்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து என்ன சொல்றேன், வாட் இஸ் த கண்டிஷன் கண்டிஷன் ஆஃப் த சிட்டி லைக் ஹாட்
கூல் ஆர் வார்ம். ஸோ இதையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து சாய்ஸஸ் ஃபீல்டு இருக்கு. ஸோ அதை சாய்ஸ் ஃபீல்ட் போட்டோம்னா இதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஹாட், கூல், வார்ம் இதுல 3 மட்டும் தான் நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் சும்மா ஜென்ரலா போடுவேன். அடுத்து என்ன 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 சொல்லலாம் அப்படின்னா சஜஷன். சஜஷன் எஸ்டிஆர். ஓகே. ஸோ ஃபீல்ட் ஃபீல்ட் description what you will suggest for this temperature. ஸோ இது என்ன சொல்ற நீ என்ன சஜஸ்ட் பண்ணுவ? ஏன்னா இங்க வந்து சொல்லுதுல லைக் ட்ரிங்க்ஸ் நிறைய தண்ணி நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க அப்படி ஹைட்ரேட்டடா இருங்கன்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது பண்றோம். இப்போ ஸ்ட்ரக்சரா வரும். ஸோ இதுதான் வந்து இது எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே தான் இந்த வெதர் ஏஜென்ட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து எஸ் ஸ்ட்ரக்சர்டு ஓகே ஸ்டிஆர் ஓகே ஸ்ட்ரக்சர்டு வெதர் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரக்சர்டு இதில் வந்து போடணும்ல. ஸோ இதில் வந்து ரெஸ்பான்ஸ் ஃபார்மெட்னு வரும். ரெஸ்பான்ஸ் ஃபார்மெட் ஈக்குவல் டு நீங்கள் வந்து வெதர் ஏஜ் சாரி வெதர் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு ஸோ டன். ஸோ அந்த கேள்வியை நம்ம கேட்கலாம் லைக் டாட் இன்வோக் வாட் இஸ் த வெதர் இன் சென்னை இப்போ நம்ம கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர்டு ரெஸ்பான்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஏஏ மெசேஜஸ் உள்ள கடைசியில் ஸ்ட்ரக்சர்ட் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ். இந்த இடத்துல வர ரெஸ்பான்ஸ் வந்து வேற ரெஸ்பான்ஸ். ஸோ யூஎன்எஸ்இ ஓகே. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் இதில் அப்டேட். ஸோ இதில் வந்து ரெஸ்பான்ஸ். இப்போ ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அவுட்புட்ஸ் மட்டும் வேணும். ஸ்ட்ரக்சர்டு ரெஸ்பான்ஸ் மட்டும் வேணும். ஸ்ட்ரக்சர்டு ரெஸ்பான்ஸ் இதில் பாருங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு. அழகாக வந்திருக்கு. சென்னை 32 டிகிரி செல்சியஸ். கண்டிஷன் வந்து ஹாட்டு. சஜஷன் வந்து என்ன சொல்றாங்க? ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் வியர் லைட் க்ளோத்ஸ். ஸோ இது ஒரு ஏபி மூலியமா அனுப்பிட்டோம்னா இப்போ லெக்சர் லைக் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதில் வந்து சிட்டியோட சிட்டி நேம் போட்டாங்க அப்படின்னா இந்த சஜஷன்ஸ் ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஹாட்டா இருக்கு, நீங்க வந்து ஹைட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஏபிஐ ரெஸ்பான்சஸ்லாம் மேக் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து காஷ்மீர் மாத்தி பார்ப்போம். காஷ்மீர் அப்படின்னு மாத்தி பார்ப்போம். அங்க கூட இருக்கும்ல சஜஷன்ஸ் ஏதாவது மாறுதான்னு பார்ப்போம். 10 டிகிரி செல்சியஸ் கண்டிஷன் வந்து கூல். சஜஷன் வந்து வியர் வார்ம் க்ளோத்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட். இது வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ஃபங்க்ஷன். லைக் லாங்சைன்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போறது மெமரி. ஸோ மெமரியில ஷார்ட் டேர்ம்னா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, தென் மிடில் வேர். ஸோ ஓகே. ஸோ இப்போ 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 நான் வந்து ஸ்ட்ரக்சர்டு வெதர் ஏஜென்ட்ல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டா யூ ஆர் அன் வெதர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும். ஏன்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட்ல போட்டிருக்கோம். ஆனா இப்போ நான் என்னென்ன ஊர் வந்து அதுகிட்ட கேட்டேன் அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் ஆல் த பிளே cities I asked you for the weather prediction or something prediction அப்படின்னு கேட்போம். ரெஸ்பான்ஸ் இதுல ஸ்ட்ரக்சர் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நன் 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 வந்திருக்கு. இதுல வந்து சஜஷன் இது வந்து தப்பு ஆக்சுவலா. இதை வந்து நம்ம மாத்தணும். ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம்னா லைக் ஸ்ட்ரக்சர்டு ரெஸ்பான்ஸ் வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ கேட்போம். ஓகே ஸ்ட்ரக்சர்டு ரெஸ்பான்ஸ் வந்து
இதை தூக்கிடுவோம். ஓகே, ஸோ இப்போ தூக்குனதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இதுல ஏஐ வந்து ரொம்ப குழம்பி இருக்கு. பாரிஸை கால் பண்ணியிருக்கு, லண்டனை கால் பண்ணியிருக்கு, டூல் கால் பண்ணியிருக்கு, இது பண்ணியிருக்கு. தென் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி யூ டிடன்ட் ஆஸ்க் மீ ஃபார் த வெதர் ப்ரிடிக்ஷன் ஆஃப் த சிட்டி. ஆனா நான் இப்பதானே கேட்டேன், இப்பதானே ரெண்டு இது கேட்டோம். த கான்வர்சேஷன் ஜஸ்ட் ஸ்டார்டட்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கான்வர்சேஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுது. ஆனா நான் இப்பதானே கேட்டேன். ஸோ வெரி சிம்பிள்ல. ஸோ ஆனா ஏன் அது மறந்துருச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மெமரி இல்லை. ஓகேவா? ஸோ யூ டிடன்ட் ஆஸ்க் த கண்டிஷன். இப்போ வந்து மை நேம் இஸ் சபரி அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்போ ஆன்சர் பண்றேன். ஹலோ சபரி, the weather in your city is 16 degrees Celsius, but bit chilly, you might இதெல்லாம் வந்து லைக் ஹாலுசினேஷன் தான். இப்போ வாட் இஸ் மை நேம்னு கேட்குறேன். யூ டிடன்ட் ப்ரொவைட் யுவர் நேம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல ப்ராப்ளம் என்ன? மெமரி கிடையாது, கான்வர்சேஷனல் மெமரி வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜெமினை போய்க்கலாம். ஜெமினை ஜெமினை then I live in the city of பாரிஸ் நவ் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த சேட்ல வந்து நான் என்ன சொல்றேன்? ஐ லிவ் இன் த சிட்டி ஆஃப் பாரிஸ் நவ் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கா ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து செஷன். ஓகேவா? செஷன் ஐடியோ ஒரு யூனிக் ஐடி. ஓகேவா? இந்த சேட்டுக்கான ஒரு யூனிக் ஐடி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா லைக் ஷார்ட் டேர்ம் TRM term and long term memory. ஓகே, ஸோ இந்த யூனிக் ஐடி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த சேட்டோட யூனிக் ஐடி. ஸோ இதை வந்து ஒரு இதில் வச்சுக்கலாம். இது வந்து இந்த சேட். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு சேட் ஓப்பன் பண்றேன். இன்னொரு சேட்ல ஜெமினை ஓப்பன் பண்ணிட்டு இன் பாரிஸ் ஐ லைக் pizza and கேக். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு செஷன் ஐடி வருது. ஓகேவா? இது வந்து ஒரு செஷன் ஐடி. இப்போ இது வந்து ஒரு செஷன் ஐடி. ஸோ இப்போ ஒவ்வொரு மெசேஜ் பண்றப்போ இந்த ஐடி வந்து மாறும், யூனிக்கா இருக்காது. ஒரு ஐடி மாதிரி இன்னொரு ஐடி இருக்காது. இப்போ இந்த செஷன்ல நான் இப்போ கேட்கறத இது இந்த இதுல ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த செஷன்ல நான் என்ன பேசணும் அது ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ டெல் மீ வேர் ஐ லிவ் நவ் அப்படின்னு சொல்றேன். ஓகே, யூ ஆர் லிவிங் இன் பாரிஸ். அதே மாதிரி இங்க வந்து கேன் யூ டெல் மீ வாட் ஐ லைக் இன் பாரிஸ் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, பீஸா அண்ட் கேக் அப்படின்னு வந்து சொல்லுது. இப்போ இந்த இதுல நான் ஏற்கனவே நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், அதனால வந்து ரெண்டு இதுலயும் கரெக்டா வந்து சொல்லுது. ஓகேவா? இப்ப நான் வந்து புதுசா ஒரு சேட் வந்து நான் ஓபன் பண்ண போறேன். ஒரு புதுசா ஒரு சேட் ஓபன் பண்ணிக்கலாம். ஜெமினை, can you tell me where I live now அப்படின்னு சொல்றேன். You are currently living in Paris அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனா இந்த சேட்ல நான் பாரிஸ்னு சொல்லவே இல்லையே. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிம்பிள்.
ஸோ இது வந்து செஷன் மெமரி, இது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. அந்த டைம்ல சேட்ல என்ன நடக்குதோ அது மட்டும்தான் இது மெமரியில வச்சுக்கும். அதை வந்து ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லுவோம். இப்போ லாங் டேர்ம் மெமரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு யூசர் வந்து இருப்பாங்க, அந்த யூசரோட லாங் டேர்ம் மெமரியில வந்து இதை அப்டேட் பண்ணும். யூசர் வந்து பாரிஸ்ல இருக்காங்க அப்படின்னு அப்டேட் பண்ணும். நான் நாளைக்கு புதுசா ஒரு சேட் ஓபன் பண்றேன் அப்படின்னா, இந்த லாங் டேர்ம் மெமரியில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். யூசர், அவங்க பேர் என்ன, எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்வர்சேஷன் ஹிஸ்டரிஸ் இருக்கும். இந்த இந்த த்ரெட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும். அதோட சம்மரி மட்டும் இருக்கும். இந்த லாங் டேர்ம் மெமரியில யூசருக்கு என்ன பிடிக்கும், யூசர் என்ன பண்ணியிருக்காங்க, யூசர் இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் கான்வர்சேஷன்ல இருந்து அதை அப்டேட் பண்ணிக்கும். அதனால நம்ம புதுசா ஒரு சேட் ஓபன் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை வந்து சொல்லும். ஸோ ஓப்பனா சொல்லணும்னா அந்த அந்த செஷன்ல நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, இப்போ நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்களை இப்போ யூசர் ப்ரிஃபரன்ஸை வந்து எடுத்து பண்ணுது அப்படின்னா அது லாங் டேர்ம் மெமரி. இப்ப இப்ப சிம்பிளா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்ப சேட்பாட்ஸ் இருக்கு, நீங்க ஒரு சேட்பாட் பண்றீங்க அப்படின்னா அதுல லாகின் இருந்தாதான் லாங் டேர்ம் மெமரி பண்ண முடியும். அப்படின்னா தான் யூசரை வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து லாகின் தேவையில்லை, அந்த சேட்டோட செஷன் ஐடி இருந்தாலே போதும். ஆனா லாங் டேர்ம் மெமரிக்கு லாகின் வந்து தேவை, அந்த யூசரோட லாகின் வந்து தேவை. அப்படின்னாதான் யூசரோட டீட்டெயில்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், ஷார்ட் டேர்ம் மெமரியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தேவைப்படுற நேரத்தில் நம்ம ரிட்ரை பண்ணி அதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எப்படி லாங் செயின்ல பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம லாங் டேர்ம் மெமரி வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து அட்வான்ஸ் இதுல வந்து பார்ப்போம். இப்போ ஷார்ட் டேர்ம் மெமரி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெமரி மெமரி ஸோ மெமரி அப்படின்னு போட்டு லைக் இதுல வந்து பாத்தீங்கன்னா செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம இந்த மேல இருக்க ஏஜென்ட் அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஏஜென்ட்டை நம்ம அப்படியே வந்து கால் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர்ட் மெமரி ஸ்ட்ரக்சர்டு மெம் ஏஜென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம எதுல நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்? ஷார்ட் டேர்ம் மெமரி ரெட்டிஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். அது வந்து பெட்டர், ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல இருக்க போது வேலிடேட் ஆயிடும், இன்வேலிடேட் ஆயிடும். நீங்க லாங் டேர்ம் மெமரியை போஸ்ட்கிரஸ் சீக்வல் அந்த மாதிரி இதில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சீக்வல் லைட்ல வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன். பட் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ லாங் செயின், ஸோ பிப் இன்ஸ்டால் லாங் செயின் செக் பாயிண்டர் சீக்வலைட். ஓகேவா? ஸோ அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செக் ரேங்க் கிராஃப் ஆக்சுவலி. ஸோ மெமரி வந்து லேங் கிராஃப்ல தான் இருக்கும், லேங் செயின்ல கிடையாது, அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா யூவி ஆட் லேங் கிராஃப், 2G வரும் லேங் கிராஃப்க்கு. அப்படியே கண்டினியூ பண்ணலாம், யூவி ஆட் சீக்வலைட். ஸோ இப்போ இதில் சீக்வலைட்டும் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சீக்வலைட் வெக்டாரும் இன்ஸ்டால் ஆயிருக்கு, சீக்வலைட் இன்ஸ்டால் ஆயிருக்கு, தென் சீக்வலைட் செக் பாயிண்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கு TLS. ஸோ இப்போ பண்ணலாம் ஃப்ரம் லேங் கிராஃப் டாட் செக் பாயிண்டர் இம்போர்ட் சீக்வல் லைட். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சீக்வலைட் 3 இம்போர்ட் கனெக்ட். ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் CONN ஈக்குவல் டு கனெக்ட். ஸோ ஏதோ ஒரு டேட்டா பேஸ் நேம் கொடுத்துக்கிறேன், மெமரி டாட் டிபி செக் நேம் த்ரெட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகே, தென் இது கூட இப்போ நம்ம சீக்வலைட் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்டர் ஈக்குவல் டு சீக்வலைட் டாட் சீக்வலைட் சேவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சீக்வலைட் சேவருக்குள்ள இந்த கானை வந்து போடணும். ஸோ இது வந்து கனெக்ட் வந்து நம்ம பண்ணிடுறோம்.
தென் இந்த இடத்துல வந்து செக் பாயிண்டர் ஈக்குவல் டு செக் பாயிண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நேம் மாற்றம்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மெமரி டாட் எம்டி டாட் டிபி வந்து வந்துருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெம் ஏஜென்ட் டாட் டாட் இன்வோக் இதில் வந்து என்ன பண்ணுறேன், மெசேஜஸ் வந்து போடுறேன். மெசேஜஸ் இப்போ வந்து ஒரு எரர் வரும், லைக் ஹாய் ஐ ஆம் சபரி அப்படின்னு நான் வந்து போடுறேன். இதில் வந்து ஒரு எரர் வரும். என்ன அப்படின்னா, செக் பாயிண்ட்ல வந்து கான்ஃபிகரபிள் த்ரெட் ஐடி ஒன்று வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, லைக் இந்த செஷன் ஐடி வச்சு தான் நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த செஷன் ஐடி தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த செஷன் ஐடி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்ல ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு ஆப் பண்றீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து என்னன்னா சிம்பிளாக ஒன்று கொடுப்போம். கான்ஃபிக் ஈக்குவல் டு, ஸோ ஒரு இதில் வந்து கான்ஃபிகரபிள் தென் போலன் இன்னொன்று போட்டு சாரி கீ, தென் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஐடி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். கீ கான்ஃபிகரபிள் வந்து கீ, அதோட த்ரெட் ஐடி சாரி யா, ஸோ கீஸ் வந்து கான்ஃபிகரபிளும் வேணும், தென் த்ரெட் ஐடி த்ரெட் அண்டர் ஸ்கோர் ஐடி அதோட வேல்யூ தான் நம்ம இந்த யூசரோட செஷன் ஐடி. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், யூசர் ஒன்னுனே கொடுக்குறேன். யூசர் இதில் வந்து யூசர் ஒன்னுனே கொடுக்கலேன், U1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமா கான்ஃபிக் ஈக்குவல் டு கான்ஃபிக் நான் கொடுக்குறேன். நம்மளோட கான்ஃபிக் வந்து வந்துருச்சு. இப்போ நான் த்ரெட் ஐடி ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து த்ரெட் ஐடி கரெக்டாக கொடுத்துட்டு ரன், இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெம் ஏஜென்ட் இன்வாக் அதை கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ரெஸ்பான்ஸில் வருது, லைக் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம இதை வாங்கிடலாம். தென் ரெஸ்பான்ஸ் மெசேஜ் ரைஸ் பண்ணி பார்த்துருவோம். கான்டென்ட் ஸோ இதில் வந்து ஹலோ சபரி இந்த கரண்ட் வெதர் நியூயார்க் இது 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 வந்து ஹாலுசினேட் பண்ணுது, பட் ஜஸ்ட் ஹலோ சபரி பேர் வந்து நான் வச்சிருக்கு. இப்போ நான் வந்து கேட்குறேன், இப்போ நம்ம டிபியில் போய் பார்ப்போம் ஏதாவது சேவ் ஆயிருக்கா அப்படின்னு. இப்போ பாருங்க த்ரெட் 1 இவ்வளோ சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஏன் அப்படின்னா எல்லாமே ஹேஷ்டு. இதுல இருந்து நீங்க கான்வர்சேஷன்ஸ் வந்து எடுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ தென் இப்போ வந்து கேட்போம், இதை எடுத்து வாட் இஸ் மை நேம் அப்படின்னு கேட்போம். மை நேம் அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? யுவர் நேம் இஸ் சபரின்னு சொல்லுது. ஸோ சூப்பர். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மெமரியில இருக்கு, மெமரியில இருந்து எடுத்து ஆன்சர் பண்ணுது. இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்சர் வந்து ஃபாஸ்டா வருது, ஏன்னா இது மெமரியில இருந்து வருது. ஓகேவா? ஸோ இது எப்படி மெமரியில இருந்து வருதா எதுல வருதான்னு கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் வந்து லேங் ஸ்மித்னு சொல்லிட்டு ஒரு லேங் செயின்லேயே ஒரு அப்சர்வபிலிட்டி டூல் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இப்போ யூசர் ஐடி 2 மாத்துறேன். 2 மாத்திட்டு ஐ எம் லைக் ஹரி அப்படின்னு போடுறேன். ஓகே, ரன் பண்றேன். அடுத்து வாட் இஸ் மை நேம் கேட்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன நேம் வருது, ஹரின்னு வருது. ஸோ ரீசன் சிம்பிள், ஏன்னா அது யூசர் 1ஓட செஷன் ஐடி. இப்போ யூசர் 1 போட்டா இங்க ஆன்சர் என்ன வரும், சபரின்னு வரும். இப்போ யூசர் 2 போட்டேன் அப்படின்னா ஹரின்னு வரும். ஸோ இதுதான் அந்த செஷன்ல இருக்க மெமரியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த டிபியில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா யூசர் 1க்கும் இருக்கும், யூசர் 2க்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி நம்ம டீட்டெயிலாக வந்து
அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து லாகின் அதெல்லாம் வச்சு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். ஸோ இதுதான் வந்து மெமரி. குறிப்பா சொல்லணும்னா ஷார்ட் டேர்ம் மெமரி. ஓகே, ஸோ ஷார்ட் ஓகே ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ அடுத்து லாஸ்ட் டாபிக் பேசிக்ஸ்ல நீங்க படிக்க போறது மிடில் வேர். ஓகே, மிடில் வேர். ஸோ மிடில் வேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஸோ நார்மலா நீங்க வந்து ஒரு பேக் எண்ட்ல மிடில் வேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஒரு ஏல இருந்து பிக்கு வந்து ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா மிடில் இருந்து அதை லைக் மேபி அதை மாஸ்க் பண்ணலாம், இல்ல அதை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா மிடில் வேர்ல லேங் செயின்ல இது வந்து ஒரு கார்ட்ரைல்ஸாவும் யூஸ் பண்ணலாம். ஒரு யூசரை லைக் ஒரு யூசர் கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் இன்புட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபில்டர் பண்ணலாம். தென் எல்எல்ல வந்து அவுட்புட் போறப்போ, மாடல் வந்து அவுட்புட் போறப்போ அதை செக் பண்ணலாம். லைக் ஏதாவது ஹார்ஷா அது ஏதாவது பேசுதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றதுக்கு அந்த மிடில் வேர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து கஸ்டம் மிடில் வேரும் இருக்கு, ப்ரீ பில்ட் மிடில் வேரும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ரீ பில்ட் மிடில் வேர்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. சம்மரைசேஷன், இந்த சம்மரைசேஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து பார்த்தோம். இப்போ கான்வர்சேஷன் நடக்க 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 என்ன ஆகும்னா மெமரி வந்து எச்சாகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன், செகண்ட் கான்வர்சேஷன், தேர்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு எச்சாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் தானே பார்த்தோம். ஸோ இந்த இப்போ இதில் ரெஸ்பான்ஸ் வந்து பார்ப்போம். இதில் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. ஸோ ஹாய், மை நேம் இஸ் ஹரி, யுவர் நேம் இஸ் ஹரி அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இது வரைக்கும் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே மெசேஜில் வரும், லேட்டஸ்டானது மட்டும் வராது. இது வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ். இந்த செஷனோட இந்த யூசர் ஒன்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டோட மொதல் மெசேஜ்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணிருக்குமோ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 100 மெசேஜ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல 100 மெசேஜஸ் வந்து வந்துருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா மெமரி வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணலாம்னா சம்மரைஸ் பண்ணலாம். லைக் ஒரு 5 மெசேஜஸ்க்கு மேல போச்சு அப்படின்னா சம்மரைஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பசஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது பிஐஏ டிடெக்ஷன். பிஐஏ என்ன அப்படின்னா என்னன்னா பர்சனல் ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபோன் நம்பர், உங்களோட ஹெல்த் டீடைல்ஸஸ், உங்களோட இமெயில் ஐடி, கிரெடிட் கார்ட்ஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஐஏ கீழே தான் வரும். ஸோ இப்போ லேங் செயின் டாட் ஏஜென்ட் டாட் மிடில் வேர் பிஐஏ மிடில் வேர்னு சொல்லிட்டு கால் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பேஸ்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல மாடல் வந்து கிராக்கோடது இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம மாடல் தூக்கி போட்டுக்கலாம். சாரி, மாடல் வந்து ஸோ இந்த இடத்துல மாடல் வந்து சேட் ஜிபிடியோடது. நம்ம வந்து நம்மளோட மாடலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம கிராக்கோட மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிஐஏ இல்லாம நான் வந்து ஒரு மெசேஜ் பண்றேன். லைக் லெட்ஸ் சி ரன். ஓகே, இன்வாலிட். ஓகே, 2. ஓகே, இப்போ வந்து ஏஜென்ட் டாட் இன்வோக் மெசேஜ் இது பண்ணிட்டு மை email is let's say like at gmail.com அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ ஓகே அப்படின்னு வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மை இமெயில் இஸ் அப்படின்னு இமெயில் வந்து வருது. இமெயில் வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து போகுது. ஐ ஹவ் நோட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டுக்கு வந்து போகுது. அதாவது இந்த மாடலுக்கு வந்து போகுது. இது வந்து போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கப்பலில் வேலை செய்றீங்களா, அதோட இன்ஃபர்மேஷனோ எதுவுமே வந்து மாடலுக்கு போகக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மிடில் வேர். இப்போ இதுல நம்ம பிஐஏ வந்து பண்ணியிருக்கோம். மிடில் வேர் ஆட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு பிஐஏ மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இமெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீடாக்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து ரீடாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து எப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் மாஸ்க் மாதிரி தான். இதை பத்தி நம்ம டீட்டெயில் இப்போ போக வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்றேன். திருப்பி நான் வந்து இந்த இமெயில் இதை வந்து ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ரீடாக்டட் இமெயில் அப்படின்னு வருது. இங்க வந்து என்ன வருது, ஐ டேக்கன் a notes that you provided an email but it's been redacted for security purpose அப்படின்னு வருது. ஸோ இதுதான். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்எல்எம் குள்ள போறதுக்கு முன்னாடி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே எல்எல்எம் குள்ள போகக்கூடாது. ஏன்னா அந்த மாடல் வந்து வேற ஒரு கம்பெனில வேற ஒரு சர்வர்ல இருக்கு. ஸோ அதை வந்து கைட்லைன்ஸ் படி அது வந்து தப்பு, செக்யூரிட்டி படியும் அது ரொம்ப தப்பு. ஸோ அதுக்கு வந்து இந்த பிஐஏ வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கார்ட் ரயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்ட் ரயிலாவும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அதெல்லாம் அட்வான்ஸ் டாபிக்ஸ்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களோட பேசிக்ஸான லேங் செயின் வந்து இதோட முடியுது. இந்த லேங் செயின் கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் சபரி.